நிறைய மாறி போச்சுங்க இன்னைக்கு. ஏதோ ஆம்பளைக்கு ஈக்குவல் சொல்ல முடியாது, ஆம்பளைக்கு மீறி பெண்கள் போயிட்டாங்க, லீட் பண்ணி அடடா. போயிட்டு தான் இருக்காங்க. This Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, business operator Legendary Network Private Limited. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. ஷீஸ் அயன் லேடிங்க. என்னதான் எம்ஆர் ராதாவோட பொண்டாட்டியாக இருந்தாலும் ஷி வாஸ் எங்களை இந்த நிலைக்கு நிப்பாட்டினது எங்கள் அம்மா தான். எங்கள் கரேஜ் கொடுத்து இன்னைக்கு நாங்களும் சர்வைவ் பண்ண முடியும் என்று உமனாக நிறைய சப்போர்ட் எங்கள் மம்மி தான். சரி, இந்த மாதிரியான கேரக்டரா இவங்களை போர்ட்ரே பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை? இப்போ என்ன பயந்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக மேமை ஒரு காமெடியாக ட்ரீட் பண்ணணும். ஒரு காமெடி அந்த வீட்டில் ஒரு ஃபன்னாக சின்ன பாப்பா பெரிய பாப்பாலே கலக்கிருப்பாங்க. Of course. அந்த வெர்ஷனே எடுத்து லைட்டா போட்டா போதும். செந்தூர பூவை எங்களுக்கு அந்த படத்தை பார்க்குறப்போ ரொம்ப பெரிய இதாக இருக்கும். எங்கெல்லாம் அப்போல்லாம் தாபாவனன்னு போடும்போது கைதட்டி நாங்கள் எங்கள் சீனியர்ஸ்லாம் அவங்க பயங்கரமாக பண்ணிட்டு இருந்த காலம் அது. ஏன்னா அந்த அந்த இன்னசென்ஸு அந்த மோகம் அதெல்லாம் பார்க்கும்போது ராமி சார் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பார். அந்த பீரியடில் அந்த ஒரு க்ரேஸ் இருக்கும், அந்த சாங்ஸ் அதெல்லாம் அப்போலேருந்தே எனக்கு அது அவங்களோட 2 படமே அக்னி நட்சத்திரமும் அந்த ஆனந்த் தியேட்டர்லாம் கிளியும் அப்போ நாங்கள் போகும்போதெல்லாம் நான் எதிர்நீச்சல் பார்த்துட்டு இருக்கேன். 1 பார்த்தேன், இப்போ part 2 பார்க்குறேன். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா I would love to work with sir because அடடா 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 அடடா. தி இன்ஸ்பிரேஷனல் ஐகான் அவார்ட் ஒருத்தவங்களுக்கு தரப்போறோம். எஸ். பட் இந்த டைம் பிரசன்டர் ஒருத்தர் கிடையாது, 2 பேர். அடடா. 2 பேருமே 2 ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்லலாம். Of course, television industry-யே they are ruling the television னு கூட சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பா. எப்படி சினிமாக்கு ஒரு தளபதியோ அந்த மாதிரி டெலிவிஷன் இண்டஸ்ட்ரிக்கு Yes. இவங்க 2 பேர். So put your hands together. Let's welcome director Thiriselvam sir and Praveen Bennett sir. ஒருத்தே வாடாவான் மற்றொருத்த போர் செய்வான், ஒருத்தன் கர்ஜன ஒருத்தன் கல்லண இரட்ட பிரளயமே. இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் 2 பேரையும் ஒரே மேடையில பார்க்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியாவும் இருக்கு. இது வரைக்கும் நீங்க 2 பேரும் பர்சனலா மீட் பண்ணிருக்கீங்களா? மீட் பண்ணதே இல்ல. அப்ப இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்ப நீங்க 2 பேரும் ஒரு ஹாய் சொல்லிக்கங்களேன். ஒரு ஹாய். முதல் ஹாய் இன் எஸ்எஸ் மியூசிக் சூப்பர் உமன் அவார்ட்ஸ் 2025 ஸ்டேஜ்ல 2 துருவங்களும் மீட் பண்ணிருக்காங்க. கடந்து போயிருக்கோம் எங்கேயாவது, பட் சந்திச்சு பேசிக்கிட்டதில்ல. பேசினதே இல்லையா? ஓ மை காட். அவங்க 2 பேரும் சேனல் தான் வேற வேற. they are ruling the hearts of தமிழ்நாடு people. பட் இந்த ஸ்டேஜ்ல தான் மீட் பண்ணணும்னு நம்ம இந்த தருணத்தை அமைச்சு கொடுத்துருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. the inspirational icon award யாருக்கு போக போகுது அப்படின்றத ஏவில பாத்துடலாம். நடிகை திருமதி நிரோஷா அவர்களுக்கு த இன்ஸ்பிரேஷனல் ஐகான் என்ற விருதினை கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது உங்கள் SS மியூசிக். Ladies and gentlemen, put your hands together for the inspirational icon of 2025, Nirosha ma'am. எவ்வளவோ வேரியேஷன்ஸ்ல உங்களை பார்த்துருக்கோம் மேம். அண்ட் இப்போ பியூட்டிஃபுல்லா சீரியலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருக்கீங்க. இப்போ இந்த ஒரு தருணம், நீங்க எத்தனையோ மேடை ஏறி இருக்கலாம், எத்தனையோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கலாம், பட் இது எவ்வளோ ஸ்பெஷலா இருக்கு? தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் கிவிங் மீ திஸ் அவார்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் கையிலும் வாங்கிறதுக்கு. இப்போ 2 ஜாம்பவான் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கையில் வாங்குறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் எஸ்எஸ் மியூசிக் ஃபார் கிவிங் திஸ் அவார்ட். ஸோ இந்த அவார்ட் டைட்டில் த இன்ஸ்பிரேஷனல் ஐகான் நீங்கள் வாங்கிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். பட் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அவங்க உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? ஆக்சுவலி மை மதர். வாவ், சூப்பர். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் ஹர். என்ன ஒரு விஷயம்? ஷீஸ் அயன் லேடிங்க. என்னதான் எம்ஆர் ராதாவோட பொண்டாட்டியாக இருந்தாலும் ஷி வாஸ் எங்களை இந்த நிலைக்கு நிப்பாட்டினது எங்கள் அம்மா தான். எங்கள் கரேஜ் கொடுத்து இன்னைக்கு நாங்களும் சர்வைவ் பண்ண முடியும் என்று உமனாக நிறைய சப்போர்ட் எங்கள் மம்மி தான். ஓவர் தி டிகேட்ஸ் நீங்கள் த்ரூ நம்ம வெளி தெரியும் சின்ன தெரியும் நீங்கள் இருந்துகிட்டே இருக்கீங்க, ரசிகர்களை மகிழ வச்சுட்டே இருக்கீங்க. நீங்கள் அப்போ பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஒரு விஷயம் பெண்களுக்காக கொஞ்சம் மாறல, இது மாறினா நல்லா இருக்கும், நல்லா இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குன்ற மாதிரி நீங்கள் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் ஏதாவது? நிறைய மாறி போச்சுங்க இன்னைக்கு. ஆம்பளைக்கு ஈக்குவல் சொல்ல முடியாது, ஆம்பளைக்கு மீறி பெண்கள் போயிட்டாங்க, லீட் பண்ணி போயிட்டு தான் இருக்காங்க.
இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகிப்போச்சு லைஃபு. ஸோ பொண்ணுங்க கொஞ்சம் அது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டா அவங்களுக்கு தான் சேஃபர் அண்ட் பெட்டர். அப்படியா? மேம் வந்து ஒரு மாதிரி ஹிடன் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. பெண்கள் ரொம்ப ஃபாஸ்டா போறாங்கன்னு எதுல அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க வந்து அந்த ஜெனரேஷன்ல இருக்க லவ்வும் பார்த்திருப்பீங்க, இப்போ இருக்க லவ்வும் பார்த்திருப்பீங்க. என்ன விஷயம் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? லவ் தான். லவ் தானா? அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ என்னென்னா முந்தி பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் டைம் இருந்தது பசங்களை வளர்க்குறதுக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க. இப்போ பேரண்ட்ஸ்க்கே டைம் இல்லை பசங்க வளர்க்குறதுக்கு. எல்லாரும் மொபைலு அது இதுன்னு ஆரம்பிச்சா லைஃப் ஸ்டைலே மாறி போய் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஆமால, அது பயங்கர மட்டும் கொஞ்சம் ஸ்வீட்டா பேசுறாங்க. அந்த ஆக்சென்டே பயங்கர அழகா இருக்கு. மேம் இந்த தருணத்துல பிரவீன் சார் நீங்க ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் நிரோஷா மேம். இந்த அவார்ட் நீங்க கொடுத்ததுல சின்ன வயசுல மேமோட ஃபேன் நானு. ப்ளஷ் பண்றாருப்பா பிரவீன் சார். ஒரு ஜூம் வைங்க. மேமோட நான் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணதில்லை. சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம ஒர்க் பண்ணோம் மேடம். ஒரு சில வீடியோ விஜய் டெலிவிஷன்ல போடுவாங்க, ஹீரோலாம் மேம இது வந்து டெலிகாஸ்டால தூக்கிட்டுலாம் வருவாங்க. ஓ ஸோ அதனால அதெல்லாம் பார்க்கும்போது ஜாலியாக ஃபன்னாக இருப்பாங்களா. ஏன்னா ஒரு சில சீனியர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து ரொம்ப அந்த ஸ்கூல் அவங்களுடைய ஸ்கூல் அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் அந்த ஒரு டைம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஷார்ட்டை தாண்டி அவங்க வேற எந்த இன்ட்ராக்ஷனும் யாரு கூடயும் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் தான் நான் பார்த்துருக்கேன். பட் மேம் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோலாம் பார்க்கும்போது. அதனால அவங்களோட ஒர்க் பண்ண எனக்கும் ஆசையாக இருக்கு. ஹீரோஸ்லாம் மேம தூக்கிட்டு வரப்ப அங்க ஃபேன் ஆயிருக்கீங்க. ஓகே, என்னைக்காவது ஒரு நேரம் கிடைச்சா நம்மளும் தூக்கலாம். ஜாலியா இருக்காங்க அப்படின்னு. ஓகே சார், ஒரு ஃபேன் பாயா மாறிட்டீங்க சார். அவரோட ஆசையை சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. மேம் அந்த ஆசையை நிறைவேற்றிருவீங்கல்ல? என் கையில் இல்லைங்க, விஜய் டிவி கையில் தான். இல்லை, அவங்க எங்கேயும் ஒரு ப்ராஜெக்ட் பேசிக்கிட்டாங்க சார். எந்த மாதிரியான கேரக்டரா இவங்களை வந்து போர்ட்ரே பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை? மேம் அம்மாவை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நானும் ஒரு ஜாலியான ஒரு அம்மாவா, ரொம்ப ஜாலியான இந்த மாதிரி ரொம்ப ஹவுஸ் ஒய்ஃபா, ரொம்ப என்ன பயந்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக ஃபன்னா மேமை வந்து ஒரு காமெடியா ட்ரீட் பண்ணணும். ஒரு காமெடி அந்த வீட்டில் ஒரு ஃபன்னா. சின்ன பாப்பா பெரிய பாப்பாலே கலக்கிருப்பாங்க. Of course. அந்த வெர்ஷனே எடுத்து லைட்டா போட்டா போதும். திருச்செல்வம் சார், ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் மேம். இல்லை, நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ செந்தூர போய் வந்து எங்களுக்கு அந்த படத்தை பார்க்குறப்போ ரொம்ப பெரிய இதாக இருக்கும். எங்கெல்லாம் அப்போல்லாம் அந்த ஆபாவனன்னு போடும்போது கைதட்டி நாங்கள் எங்கள் சீனியர்ஸ்லாம் அவங்க பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்த காலம் அது. அப்போ தான் நான் உள்ள சென்னைக்கே வர்றோம். அப்படி பார்க்கும்போது இவங்க இம்பேக்ட் பண்ணது ரொம்ப அந்த செந்தூர பூவே. ஏன்னா அந்த அந்த இன்னசென்ஸ், அந்த மோகம் அதெல்லாம் பார்க்கும்போது ராம்கி சார் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பார். அந்த பீரியடில் அந்த ஒரு க்ரேஸ் இருக்கும், அந்த சாங்ஸ் அதெல்லாம். அப்போலேருந்தே எனக்கு அது அவங்கள 2 படமே அக்னி நட்சத்திரம், அந்த ஆனந்த் தியேட்டர்லாம் கிளியும். அப்போ நாங்கள் போகும்போதெல்லாம் அப்படியெல்லாம் நடித்தவங்க அவங்க. ரசிகர் தாண்டி அவங்கள தாண்டி அதில் யோசிக்க முடியாத அளவுக்கு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அந்த கதாபாத்திரத்துக்கு. அது வாழ்த்துக்கள். அது நம்ம அப்ப சொல்ல முடியல, இப்ப சொல்றேன். வெரி ஸ்வீட், வெரி ஸ்வீட். இது வரைக்கும் ஸ்ட்ரிக்ட்டா பேசிட்டு இருந்தவங்க 2 பேருமே ப்ளஷ் பண்ண வச்சிருக்கீங்க. 2 பேரோட ஃபேஸ் ரியாக்ஷனும் ஆக்சுவலி ஆனஸ்ட்லி நான் எதிர்நீச்சல் பார்த்துட்டு இருக்கேன். 1ம் பார்த்தேன், இப்போ பார்ட் 2ம் பார்க்குறேன். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் சார். எதுக்குன்னா ஒரு ஆர்டிஸ்டா வந்து நான் நிறைய டைமென்ஷன் நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இவர் வந்து ஒரு டிப்பிக்கல், இப்போ நிறைய பேர் ஒரு டைலாக் சொல்லி பேசிக்காக ஒரு நடிப்புன்னு ஒன்று இருக்கும், அது கிடையாது. இவர் வந்து அந்த கேரக்டரை வாழ வைக்கிறாரு. நம்ம வீட்டு பொண்ணு என்ன நடந்தால் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி கொண்டு வர போகும்போது அதுக்கு தகுந்த ஹரிப்ரியா சரி, மேம் சரி, அவங்க அந்த கேரக்டரில் வாழ வைக்கிறாரு. ஸோ அவர் கூட ஒரு டைரக்ஷன் பண்ணால் மேபி டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் நிரோஷா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். டெஃபினெட்லி மேம், அது நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். மேம் ஒரே மேடையில 2 சேனல்ல சீரியல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2 சீரியல் ஆன் தி வே. ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. விஜய்ல ஒண்ணு. நீங்க இப்படி கூட நினைக்கலாமே, அவங்க பேனர்ல அவர் டைரக்ட் பண்ணி நான் நடிச்சிடலாம். இந்த ஐடியா நமக்கு கூட வரலையே. மேம் எவ்வளவு ஷார்ப்பா இருக்காங்க பாத்தீங்களா? சூப்பர். தேங்க் யூ so much மேம். நீங்க மீட் பண்ணது இல்ல, பட் வந்துட்டு இவர் என்னென்ன சீரியல்ஸ் பண்றாரு, இல்ல சார் என்னென்ன சீரியல்ஸ் பண்றாரு, இந்த மாதிரி இவர் சீன்ஸ்லாம் வச்சிருக்காரு, அந்த மாதிரி ஏதாவது ரெஃபரன்ஸ்லாம் எடுத்திருக்கீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்லீஸ்ட் நீங்க பாத்திருக்கீங்களா உங்களுடைய ஒர்க்லாம்? பொதுவாக வந்து என்ன ஒரு சிக்கல் இருக்கும்னா, டெலிவிஷன்ல நம்ம வீட்டுக்கு இப்பதான் இது வருது, யூடியூப்ல எல்லாம் ஆமா வருது. ஆமா. அப்போ பண்ணும்போது நான் கோலங்கள் பண்ணும்போதெல்லாம் அது ஒன்ஸ் டெலிகாஸ்ட் ஆனால் அப்புறம் பார்க்க முடியாது.
அதனால் நாங்கள் பார்க்கல அப்படிங்கிறத விட நான் ரொம்ப பார்க்குறது ப்ரமோசஸ் நல்லாயிருக்கும். அதில் நம்ம ஏறத்தாழ கதைகளை புரிஞ்சுக்கலாம், எல்லாம் பார்க்கலாமே ஒழிய ரொம்ப விவரமாக பார்க்காட்டியும் கூட அதில் வரக்கூடிய ப்ரமோசஸ் அது தெரியும். அதனால தான் எனக்கு அப்போ பார்க்க முடியாத சூழல் இருந்தது. இப்போ நிறைய வந்து எல்லா தளங்களையும் வர்றதுனால பார்க்குற சூழல் இருக்கு. அடடா அடடா. பிரவீன் சார். சார் சூஸ் பண்ணுற கதைகள் ப்ளஸ் அந்த எழுத்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டெலிவிஷனுக்கு அதுதான் தேவை ஆக்சுவலாக. தேங்க்யூ. ஏன்னா சொல்ல போனா அன்னைக்கு அவர் போட்ட கோலம் தான் இன்னி வரைக்கும் பல பேர் வாங்கி போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் பண்ணுற ட்ராமா வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ரொம்ப எப்படி சொல்கிறது, டெலிவிஷனுக்கு கரெக்டான ஒரு ட்ராமா சார் கொடுக்குறாரு. எஸ் எஸ் ரைட். தேங்க்யூ. இல்லை இப்போ நான் நிறைய இப்போ காம்படிஷன் ஜாஸ்தி. அப்போ வந்து ஒரு பக்கமாக இருக்கிற விஷயங்கள் இப்போ நிறைய காம்படிஷன். இதில் வந்து பயணிக்கிறதே பெரிய விஷயம். அந்த பயணத்தில் நாங்கள் இருவரும் இருக்கிறோங்கிறது சந்தோஷமான விஷயம். எஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் டெலிவிஷன்ஸ் அப்படின்னாலே நம்ம வரோமா ஃபர்ஸ்ட், இல்லை அவங்க வரோமா, டிஆர்பிஸ் ப்ரெஷர் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நான் வந்து ஒரு சீன் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருப்போம். ஆனால் அந்த சீன் பெருசாக ரேட்டிங் வராது. சரி ஓகே, எது நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக எடுத்துருப்போமோ அது நல்ல ரேட்டிங் வந்துடும். ஸோ அதனால் வந்து நான் வந்து வேலை செய்வேன். இதுக்கு என்ன, இந்த சீனுக்கு என்ன உழைப்பை கொடுக்க முடியுமோ அந்த உழைப்பை கொடுத்து நம்ம எல்லாமே பண்ணுவோம். ரேட்டிங் ஒரு ப்ரெஷர் தான், ஒத்துக்கிறேன். பட் ஆனால் வந்து நான் அதை வந்து பெருசாக மண்டையில் ஏற்றிக்கிட்டேன்னா நம்மளால வேலை செய்ய முடியாது. நம்மளால் ஒரு நல்ல ஒரு அவுட்புட் என்னால் கொடுக்க முடியாது. நான் பார்ப்பேன் மற்றவங்களோட கருத்து, சார் ஹையர் அஃபிஷியல் சொல்கிற கருத்துக்களை மைண்டில் ஏற்றிக்கிட்டு நம்ம வேலையில் அது என்னவோ அதை பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்றது தான். மற்றபடி ரொம்ப ப்ரெஷர்லாம் எடுத்துக்க மாட்டேன் நான். ஸோ ஏன்னா வந்து நாங்கள் வந்து படங்களில் தான் பார்ட் 2லாம் பார்த்துருக்கோம். முதல் தடவையாக சீரியலில் பார்ட் 2 வந்து கொண்டு வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு பேரும் கொண்டு இல்லை, வந்து இப்போ வருது, இப்போ நிறைய வந்துருச்சு. என்னது, நான் எதிர்நீச்சல் பார்ட் 2 சொல்ல முடியாது. ஒரு 6 மாத இடைவெளிக்கு பின் தொடர்கிறதுன்னு போயிட்டோம். பார்ட் 2னா அதில் நிறைய மாறும். இதில் பெரும்பாலும் மாறல, அதை தொடர்ச்சியாக தான் பண்ணுறோம். அது மக்களுடைய வரவேற்பு இருக்கு, சந்தோஷம். சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், அந்த பார்ட் 2 கல்ச்சர் சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு அங்க இருக்கு. எப்படி எதிர்நீச்சல் பார்ட் 2, நீங்க அதுக்கு முன்னாடி ராஜா ராணி பார்ட் 2, பாரதி கண்ணம்மா பார்ட் 2 இதெல்லாம் வந்திருக்கு. நான் ஒரு வாட்டி நான் சொன்னேன், பார்ட் 2ல எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் ஏதோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை அது இல்லை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் தான். பட் என்னோட இதில் சில பார்ட் 2 சக்ஸஸ் ஆகிருக்கு, சில இது ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, ஆனால் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கதைகளுக்கு தான் நான் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். பார்ட் 2 அப்படின்றது தான். ஓகே, ஸோ இந்த நேரத்தில் வந்து ஒரு ஃபேண்டஸியான ஒரு கொஸ்டின். 2 பேருமே இப்போ ஸ்வாப் ஆகிக்க போகிறீங்க. ஸோ 2 பேருக்கான ஒரு ட்ரேட்மார்க் சீரியலில் பார்ட் 2 எடுக்கணும். ஆனால் உங்களுடைய ட்ரேட்மார்க் சீரியலோட பார்ட் 2 சார் எடுக்க போறாருன்னா நீங்கள் எந்த சீரியல் சூஸ் பண்ணுவீங்க சார்? நீங்கள் அதே மாதிரினா எந்த சீரியல் சூஸ் பண்ணுவீங்க? நான் சொல்லிடுறேன், அது சாரோட எதிர்நீச்சல் தான். பெண்கள் ஹாப்பி ஆயிட்டாங்க பாருங்க. ஆமா, அவங்க வந்து ஆர்டிஸ்ட்லாம் இங்க இருக்காங்க. அவங்க வந்து பிரவீன் சாரோட வெர்ஷன்ல நம்ம எப்படி எதிர்நீச்சல் பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்க சார்? ஓகே, ஆல்ரைட். சோ நந்தினி தான் லீடா புக்கா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சீரியலுமே நம்ம ஏதாவது ஒரு பேரை தப்பா சொல்லல, அது ரொம்ப ரீச் ஆன ஒரு விஷயம் இல்லையா? ஓகே, சூப்பர். ஒன் மோர் திங் என்னன்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி தான், தமிழ்நாட்டு மக்கள் மனசுல நீங்க இடம் பிடிக்கிற மாதிரி இருக்கு உங்களுடைய கதைகள். அந்த மேஜிக் எங்க உருவாகுது? எனக்கு வந்து சும்மா இயல்பா சந்திக்கிறோம் இல்லையா. ரெண்டாவது கதைக்களம் என்னுடைய வாழ்க்கை முறையிலேருந்து வர்றதை கொஞ்சம் எடுத்துக்கிறோம். நான் எங்கேருந்து வந்தனோ அதுலேருந்து எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் எளிதாக இருக்கும். அது நம்ம எழுதுறதோ அல்லது அந்த கதாபாத்திரங்களோட உரையாடுறதோ. ஸோ அப்படித்தான் நான் பார்க்குறேன். பெரும்பாலும் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு அதீதமான காட்சி வைக்க வேண்டி வந்தால் கூட நடந்திருக்குமான்னு கொஞ்சம் தேடுவேன். அந்த ரெஃபரன்ஸ் எங்கேயாவது நடந்திருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். இல்லைன்னா நான் வந்து நானே அது ஒரு இரட்டை மனநிலையோடு செய்ய வேண்டிய கட்டாயமாயிடும். ஸோ முடிஞ்ச வரை அந்த மாதிரி வாழ்க்கையிலேருந்து வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான். வெரி ஸ்வீட் ஆன்சர். இல்லை, அதுதான் சார் சொன்ன மாதிரி ஒரு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு நடைமுறை தான். ஒரு சில சீன்ஸ்லாம் இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லவ் சீன் எடுக்கிறோம் அப்படின்னாலே அது நம்ம லைஃப்பில் நடந்த ஒரு விஷயமா இருக்கும். அது நம்ம எடுக்கும்போதே மற்றவங்களுக்கு வந்து அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு விஷயமா இருக்கும். அதை எடுத்தால் தான் வந்து அது ஒரு சுவாரஸ்யம். அது டிவியில் பார்க்கும்போது வந்து இது நான் பண்ண மாதிரி, இது எனக்கு என் ஒய்ஃப் கிட்ட நான் பண்ண மாதிரி ஒரு ஃபீலு, இந்த சண்டை வந்து எனக்கு ஒய்ஃப் கிட்ட பண்ண மாதிரி ஒரு லைவாக கனெக்ட் ஆகணும்.
ஸோ அப்படி நிறையா அந்த மாதிரி லவ் சீன்ஸ் எனக்குமே வந்திருக்கு. SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, business operator Legendary Network Private Limited. JNN Institute of Engineering Autonomous, Chennai. Join CSE, ANDS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126.